ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்தி ரெசிபி முராதிபாதி பிரியாணியும் சிக்கன் கொஃப்தா ஸ்டஃப்டு வித்து காடை முட்டை. அது எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1.5 கப் அரிசி, 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய், அதில் தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு பொருளெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் அது முடிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம், இந்த வெங்காயம் பேருக்கு அது ஒரு வாசனைக்காக மட்டும் போடணும், அளவெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், அது இந்த இப்போ நான் போட்டிருக்க மாதிரி. இதுக்கப்புறம் லெமன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வட்ட வட்டமாக ஸ்லைஸ் பண்ணி அதை ஒரு 3 துண்டு போட்டுக்கிறேன். அதில் எங்கேயுமே நீங்கள் வந்து கொட்டை இருக்கிற மாதிரி போடாதீங்க, அது கொஞ்சம் கசக்கும் எண்டில். அதனால் அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாவை ஸ்லெட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க கறியையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கீ இன்க்ரீடியண்ட் வந்து இனிமேல் தான் வரப்போகுது. அது வந்து நார்த் இண்டியன் பச்சை மிளகா ஊறுகாய். இது ஏன் நார்த் இண்டியன் சொல்கிறேன்னா, அந்த ஊறுகாயில் இருக்கிற ஃப்ளேவரில் தான் இந்த சிக்கன் பண்ணுவாங்க. அதனால் ஊறுகாய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடணும். உங்களுக்கு லோக்கலில் வந்து எனக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி பிராண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து அங்கே மதர்ஸ் ரெசிபி அந்த பிராண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. 100 ரூபா தான் ரேட்டு வரும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். இதில் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்பைஸ் கிடைக்கும். எனக்கு ஸ்பைஸ் வேண்டாம், ஜஸ்ட்டு ஃப்ளேவர் மட்டும் வேணும், அதனால் நான் முழுசாக போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கன் வந்து ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து மேற்படி 2 கப்பு, நான் எதில் அரிசி அளந்தேனோ அதே கப்பில் 2 கப்பு ஊற்றி போட்டுக்கிறேன். இதே குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1க்கு 1.25 கப்பு. இப்போ நான் ஓப்பன் குக் பண்ணுறதுனால 1க்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு சாதமும் சிக்கனும் சேர்ந்து ஒன்று போல் வெந்துருச்சு, 75%. இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு எதாவது சேர்க்குறோன்னா சேர்க்கலாம். எனக்கான உப்பு கரெக்டாக இருந்ததுங்க, அந்த பிக்கலில் இருந்த உப்பு. அப்புறம் இப்போது ஆல்மோஸ்ட் 80% மேலே குக்கான இடத்துல நான் ஒரு ½ டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிறேன். இது டயட் பிரியாணி இல்லைங்களா, அதனால். இப்போ மூடி போட்டு தம் போட்டுற வேண்டியதான். ஒரு கீழே தம் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். கீழே நான் வந்து ஒரு தோசைக்கல் போட்டுட்டு மேலே ஒரு ஈர துணி, அதுக்கு மேலே வெயிட் வச்சு நான் இதை தம் போட்டு இறக்கிக்கிறேன். எடுத்தோன்னே பாருங்கள், தயவு செஞ்சு வெந்த பிரியாணி எடுக்கும்போது ஒரு சன்னமான கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி குலையாமல் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், பிரியாணி பலன்னு வெந்துருச்சு. இதை எடுத்து காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். பார்த்திங்களா, இப்போது நம்ம சைமல்டேனியஸ்லி சிக்கன் கொஃப்தாவும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து காடை முட்டையை நல்லா கழுவிட்டு அதில் உப்பு போட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன். அடுத்தது அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக அளவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போது ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, 2 காஷ்மீரி சில்லி, 4 கேஷ்யூஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா விசில் விட்டுக்கிறேன். இது 2 தனித்தனியாக செய்ய போகிறேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து தனி ப்ராசஸ், அந்த மற்ற ஐட்டம்லாம் வந்து தனி ப்ராசஸ். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து புதினா, மல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் சிக்கன், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சிக்கிறேன். கூடவே மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க, பச்சை கலர் நல்லா டீப்பாக கிடைக்கும். இப்போ இதை தான் நம்ம கொஃப்தா பாலாக ரெடி பண்ண போகிறோம். அவிச்சு வச்ச முட்டையை உள்ளே ஃபில்லிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே அதில் அவிச்ச பொருளில் வந்து உருளைக்கிழங்கு போட்டேன் இல்லைங்களா, அதை எடுத்து மசிச்சு வச்சுக்கணும். அது கூட இந்த சிக்கன், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கொஃப்தா பாலுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஓரமாக. இதுக்கு நடுவுலையே நான் வந்து முட்டையும் சைடில் பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதை உங்களுக்கு இமேஜில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருள்லாம் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக ஒன்று அரைச்சி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், காடை முட்டை பீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது இந்த முட்டை, அந்த கொஃப்தா பால் எல்லாத்தையும் வச்சு ஒரு பாலாக திரட்டி வச்சுட்டு இருந்தேன். அந்த இமேஜ் நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் கிளைமேக்ஸில் அந்த பாலை வந்து குழம்புல போடும்போது காட்டுறேன். இப்போ இதுக்கு ஒரு தடுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் கடாயில் கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து சீரகமும் இஞ்சி பூண்டு மட்டும் தாளிச்சிக்கிறேன். சும்மா அதுவும் பேருக்கு தான் போட்டுக்கணும். அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த மசாலா, கசூரி மேத்தி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு எல்லாத்தையும் கொதிக்க வச்சுக்கிறேன். இதை நம்ம தடுக்காலே பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணும், விட்டால் கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் நான் தடுக்காவில் வந்து ரொம்ப அளவு கம்மியான எண்ணெய் ஊற்றியிருந்தனால நான் வந்து டேரெக்டாக மசாலாவில் போட்டு பச்சை வாடை போகிறதுக்கு கொதிக்க விட்டுக்கிட்டேன். இப்போ தயிர், ஒரு 1/4 கப் தயிர், நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 1/4 கப் தயிர் போதும். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா காடை முட்டையும் கரெக்டாக கவரப் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு கொஃப்தா பால் மட்டும் முட்டை இல்லாமல் போட்டிருக்கிறேன்.
பாருங்கள், போடும்போது பச்சையாக இருக்கும், வெந்து வரும்போது வெளிர் பச்சையாக இருக்கும். நம்ம ஊர் கோலா உருண்டை எப்படி அடியில் இருக்கும் அப்புறம் மிதந்து வந்துடும் இல்லைங்களா, அதே மாதிரி டைப் தான். இறக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கடுகு எண்ணெய், மற்ற கொத்தமல்லி போட்டு நம்ம அதை இறக்கிற வேண்டியதான். பாருங்கள், அழகான கொஃப்தா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் செஞ்சு பார்த்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.